ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم وكان الله عينا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சிய ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானா ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண் மக்கள் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் விழிந்தோடட்டுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்கம் மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகிற உம்மத்திற்கு மரணிக்கிற காலம் வரை எத்தனையோ விதமான காயங்களும் கடும் சொற்களும் கருணையே இல்லாத தண்டனைகளும் பயம் சூழ்ந்த நெருக்கடிகளும் தொடர்ச்சியாக
வந்து கொண்டே இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். உலகின் மூலை முடுக்குகளிலிருந்து நாம் வாழுகின்ற பிரதேசங்கள் வரை நமக்கு பல்வேறு விதமான பயம், அகதிகளாக ஆக்கப்பட்டு விடுவோமா என்ற அச்சம், பயங்கரவாத முத்திரை நம்மை தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இதையும் தாண்டி பல லட்சியங்களும் பல ஆசைகளும் கனவுகளும் நோக்கங்களும் நமக்கு முன்னால் கொட்டி கிடக்கின்றது. இந்த உம்மத்திற்கு இந்த நவீன உலகில் நிறைய தேவைகள் இருக்கிறது. நிறைவேறாத பல ஆசைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற அவா நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், கொத்து கொத்தாய் இந்த உம்மத் கொல்லப்படுவதிலிருந்து காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியல், அதிகாரம், இதற்குண்டான தேவை இருக்கிறது. இத்துணை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய பயணத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக வேண்டி யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா என்று எண்ணக்கூடிய அபயம் தேடிய சிந்தனை நமக்குள்ளாக மண்டி இருக்கிறது என்று சொன்னால், அந்த அரவணைப்பும் அந்த அபயமும் அதற்கான உதவிகளும் தேடி இந்த சமூகம் ஒன்றை விளங்குகிறது. என்னவென்றால், கல்வி அறிவில் நாம் முன்னேற வேண்டும். உலகத்தில் பிற சமூகத்தோடு பிற மக்களோடு நாம் போட்டி போட்டு பயணிக்க வேண்டும் என்றால், இந்த உலகியல் கல்வி எனக்கு தேவைப்படுகிறது என்ற அந்த ஒற்றை மந்திர வார்த்தை, இது என்னை பல்வேறு துறைகளுக்குள்ளாக பல்வேறு கிளைகளுக்குள்ளாக என்னை பயணிக்க வைக்கிறது. கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த சமுதாயம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உலகியல் கல்வியை நோக்கி, உலகத்தின் சேவையை நோக்கி, எதிர் சமூகங்களோடு போட்டி போட்டு நாமும் அந்தஸ்திலே, அதிகாரத்திலே, கண்ணியத்திலே உயர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்ற அவா எனக்குள்ளாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நான் பயணிக்கிறேன். அரசியல் அதிகாரம் என் கையிலே சிக்கிவிடாதா என்ற ஆதங்கம் எனக்குள்ளாக கொட்டி கிடக்கிறது. இவர்களையும் மற்றவர்களையும் ஆட்சி நடத்துகிற ஒரு வலிமை எனக்கு கிடைக்காதா என்ற சிந்தனை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்படி இந்த உலகத்தில் இந்த முஸ்லிம்கள் வாழ்கிறார்களா? யதார்த்தம் என்ன என்றால், நீங்கள் யோசிக்க முடியும். எந்த இடத்திலும் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே அவன் குறியாக இருக்கிறான். 3.5% இடஒதுக்கீடு கிடைப்பதற்குள் நான் மூச்சு திணறி இறந்து வருகிறேன். அப்படியான சூழல் இங்கே நடக்கிறது என்று சொன்னால், இந்திய அளவில், மாநில அளவில் எந்த அதிகாரத்திலும் உயர்ந்த பொறுப்புகளிலும் முஸ்லிம்கள் இல்லை. சில பொறுப்புகளில் முஸ்லிம்கள் இருந்தால் அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை. பதவிகளில் இருந்தால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லை என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? இந்த உம்மத், இந்த முஸ்லிம்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல டிகிரிகளில், பல உயர்கல்வியில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தேடல் இருந்து கொண்டேதானே இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் சரி, இப்பொழுதும் சரி,
இவர்கள் இந்த உலகியலோடு பயணிப்பதற்காக வேண்டி கொடுத்த விலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி நின்றது, குர்ஆனிலிருந்து விலகி நின்றது. இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அவர்களுக்கு சரிக்கு சமமாக, சரிக்கு நிகராக, அதற்கு மேலாக பயணிக்க வேண்டும் என்றால் அவன் தேர்வு செய்வது எதை? இந்த உலகத்தின் ஆசாபாசங்களோடு சுகபோகங்களோடு தேர்வு செய்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது கலற்றி வைத்து விடுகிறான். இதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த பல ஆண்டுகளாக குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்பது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமுள்ளதாக சுருங்கி போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு ஒருவன் அதிகம் தொடர்பு வைத்திருந்தால் அவனை ஏளனமாக பார்க்கக்கூடிய சிந்தனை மக்களுக்கு இருக்கிற காலம் இருக்கிறது, அதற்கான சூழல் இருக்கிறது, இடம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனோடு சுன்னாவோடு தொடர்பில்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறதா இல்லையா? தந்தை மார்க்கத்தின் மீது ஓரளவு பிடிப்பிருந்தால் மகனோ மார்க்கத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறான். தந்தையால் மகனை கட்டுப்படுத்த முடியவில்லை, அவனிடத்தில் பேசக்கூட முடியவில்லை. ஒரு மலட்டு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்படுகிற விலை என்ன? நாம் இந்த உலகத்தில் முன்னேறியாக வேண்டும். அவர்களை மது பழக்கமும், போதை பழக்கமும், புகைப்பழக்கமும், எல்லா அநியாயங்களும் பின்னால் துரத்துகிறது. ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. அதை அவன் அழகாக பார்க்கிறான், அது அவனுக்கு கிடைத்திருக்கிற இன்பமாக பார்க்கிறான். குர்ஆனை இந்த சமூகம் இழந்திருக்கிறது என்றால், குர்ஆனை பின்னுக்கு தள்ளிவிட்ட இந்த சமூகம் முன்னுக்கு வந்து விடுமா என்ன? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை பின்னுக்கு தள்ளி ஒரு சமூகம் ஒரு காலம் என்ன செய்யாது, வெற்றி பெறாது என்பதை நாம் நம் உள்ளத்திலே ஆழ பதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனின் பரக்கத்தை இழந்து எந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் சரி, அது பரக்கத் இல்லாத கல்வி. அதனால் ஒன்றும் சாதித்து விட முடியாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், சொத்தை கத்திரிக்காய் 10 மைல் கரையை பயணித்தாலும் அது சொத்தை கத்திரிக்காய் தான். அது ஒரு காலம் என்ன செய்யாது, விலை போகாது. உள்சந்தையில் அது விற்கவில்லை என்று சொல்லி நான் வெளியே கொண்டு போனாலும் அதுதான் அதனுடைய விலை. அதை போல இன்றைய கல்வியை கொண்டு இந்த சமூகம் முன்னேறி இருக்கிறதா, வெற்றி பெற்றிருக்கிறதா என்றால் அதனால் இந்த முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை. கீழ்நிலை சமுதாயமாக, தாழ்நிலை சமுதாயமாக, எஸ்சி, எஸ்டி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதற்கும் கீழாக நிற்கிறானே, அதற்கும் கீழாக நிற்கிறார். நாம் பார்க்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? தான் செய்யக்கூடிய தவறுகளை அழகாக காண்கிறார்கள். அவர்கள் தான் செய்யக்கூடிய குற்றங்களை, பாவங்களை அழகாக காண்கிறார்கள். இவர்களை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தானே நஷ்டவாளிகள், இவர்கள் தானே நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்களை பார்த்து சொல்லுங்கள், குல் அல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அமாலா. அல்லாஹ் குறிப்பிடுகிறானா இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், தம் செயல்களில் ஆக மிக நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? நபியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, சொல்லட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறானே. அல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகங்கள் பலமான, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருளை அல்லாஹ் பதிவு செய்வான். அதராக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தினால், யுதுரிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான பொருள் இருக்கிறது. நமக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் தஆலா கேட்பான்.
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு அறிவித்தது எது? முன்கூட்டியே தன் தூதருக்கு சொன்ன காரணத்தினால். கதரை பற்றி பேசுகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அல்லதீன வல்ல சஹீஹும் ஃபில் ஆயாவதித் துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, யாருடைய முயற்சி இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்வில் பயனற்று போயிருக்க, தாங்கள் உண்மையிலேயே அழகான காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஆக நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவன் செய்கிறான், அவனுடைய காரியங்கள், அவனுடைய இன்னபிற செயல்பாடுகள் எல்லாம் அவன் அழகாக காண்கிறான். இதில் நான் வெற்றி பெற முடியும் என்று அவன் கருதுகிறான். இதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தன்னுடைய செயல்களை அழகாக அவன் கண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முயற்சி பலனற்று போயிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். என்று சொன்னால், தம்முடைய தூதரை இந்த உம்மத்திற்கு அனுப்பியது எவ்வளவு பெரிய பேருபகாரம் தெரியுமா? நபியே, இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். இந்த தூதரை அவர்களிலிருந்தே தேர்வு செய்து இந்த வசனங்களை அவர்களுக்கு, இந்த குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இதா பஅஸ ஃபீஹிம் ரசூலா மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال بعيد. பகிரங்கமான வழிகேட்டிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிக ஆக மோசமான இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள். நாம் தான் உங்களுக்கு பேருபகாரம் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். என்று சொன்னால், இந்த உம்மத்துடைய அஸ்திவாரம் எது? இந்த சமூகத்துடைய ஆக மிகப்பெரிய பலம் இந்த திருமறை குர்ஆன் என்று சொன்னால், இந்த குர்ஆனை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொண்டு சிராயித்திருக்கிறான் என்பதை வரலாறு சொல்கிறது. நான் ஊறுகாயை போல இந்த திருமறையை பயன்படுத்துகிறேன். நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? ஊறுகாயை போல பயன்படுத்துகிறேன். என் தேவைக்கு பயன்படுத்துகிறேன், என் ருசிக்கு பயன்படுத்துகிறேன், என் கஷ்டத்திற்கு மாத்திரம் பயன்படுத்துகிறேன். ஒட்டுமொத்த வாழ்வில், என்னுடைய அன்றாடத்தில், தினசரி நடவடிக்கைகளில் அது இல்லை என்று சொன்னால், அன்றைய சமூகத்திற்கும் இன்றைய சமூகத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான். ஒரு வரலாறை நீங்கள் பார்க்க வேண்டும். தன்னுடைய மகன் முஹம்மது, அவரை தன்னுடைய அருகிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு அந்த தாய் சொன்ன பதிலை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யா முஹம்மத் அன்தல் காயித் அல்லதி சதஃபதஅதல் அஸ்வா. ஒரு வரலாறு நமக்கு முன்னால் படித்து காண்பிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல வெற்றிகள், அதில் ஒன்று ரோம பேரரசு. ரோம பேரரசுடைய தலைநகர் கான்ஸ்டாண்டினோபிள். இந்த பகுதி, இந்த நாடு வெற்றி கொள்ளப்படும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்திருந்தார்கள். அதை வெற்றி பெறக்கூடிய நபரின் பெயரும் முஹம்மது என்று அறியப்பட்டது. அவருடைய பெயரும் முஹம்மது என்று சொல்லப்பட்டது. இது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என்று சொன்னால், அந்த குழந்தையை பார்த்து அந்த தாய் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். உன்னுடைய பெயரும் முஹம்மதாக இருக்கிறது, நீ
அந்த ரோம பேரரசை, பைசாந்திய குடியரசை நிச்சயம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவரை பார்த்து சொல்லப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒரு வரலாறு, அந்த வரலாற்றுக்குரியவராக நீ மாற வேண்டும் என்று அவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை கேட்டது, தாயே, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய கோட்டையை வெற்றி பெற முடியும் என்று சொன்ன பொழுது அந்த தாய் சொன்னார், மகனே, அல்லாஹ்வுடைய வேதமான இந்த திருமறை குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனோடு உடைய தொடர்பை வெளிப்படுத்திக் கொள். ஒவ்வொரு தீர்வையும், ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு விஷயத்தின் இறுதியையும் இதன் மூலமாகவே நீ பெற்றுக்கொள். உன்னுடைய எல்லா வகையான ஆற்றலும் இந்த திருமறை குர்ஆனில் உள்ளாகத்தான் இருக்கிறது. இதை நீ தினந்தோறும் பார்த்து பார்த்து படித்து படித்து வளருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் வழங்கிய தவக்குல் அனைத்தும் என்ன செய்யும்? உன்னை அரவணைக்கும். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்று அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தன்னுடைய குழந்தையை கையை பிடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, அல்லாஹுவே, மகத்தான ஆற்றல் படைத்தவனே, அடியாருடைய அழைப்புக்கு சொந்தக்காரனே, பதிலளிப்பவனே, அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனே, உன்னிடத்திலேயே நான் ஆதரவு வைக்கிறேன். என்னுடைய மகனை அதற்கான தளபதியாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பின்னாளிலே தன்னுடைய தாயின் ஆசையும் தன்னுடைய தாயுடைய துஆவையும் ஏற்று நடந்திட்ட தளபதியாக 1453 அவர் அந்த பாரசீகத்தை நோக்கி பயணித்து சுல்தான் முகம்மது என்று அறியப்படுகின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் 2,65,000 படை வீரர்களை கொண்டு இஸ்லாமிய படை பைசாந்திய பேரரசை நோக்கி புறப்பட்டு கான்ஸ்டாண்டினோபிளை அடைந்து அதை வெற்றி கொள்ளுகிற முகாந்திரம் சாதாரணமாக நடந்து விடார். சாதாரணமாக ரோமர்களை வெற்றி கொள்ள முடியாது. அவர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு பலத்தை வைத்திருந்தார்கள். அங்கே உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய நீர்வழி கால்வாய், அல் கர்னுல் தாபி என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய நீர்வழி கால்வாய், அந்த கால்வாயை முற்றுகையிட முடியாது அவ்வளவு சீக்கிரத்தில். மிக சிரமமான பகுதி அது. இதற்கு முன்னாலும் எந்த ராணுவம் அதை முறியடித்ததாக வரலாறு இல்லை. அந்த கால்வாயை கடந்ததாக வரலாறு இல்லை. இந்த பாதுகாப்பு சூழல் காரணமாக நம்மை யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற இருமாப்பை அந்த ரோமர்கள் கொண்டிருந்தார்கள். வரலாறு நெடியது. அன்பிற்குரியவர்களே, அந்த கால்வாயை நெருங்கினால் அல்லது அப்படி அதை தாண்டி பயணிக்க முயற்சித்தால் அவர்கள் இரும்பு சங்கிலியை கொண்டு அந்த கால்வாயின் இருபுறத்திலும் கட்டி வைத்து விடுவார்கள். வளைகுடாவையே மூடி விடுவார்கள். அதையும் தாண்டி பயணிக்க முயற்சித்தால் நெருப்பை கொண்டு எதிரி படைகளை தாக்குவார்கள். எந்த கப்பலிலும் அந்த இடத்தை தாண்டி நகர்ந்து விட முடியாது. அது அவர்களுடைய பாதுகாப்பு அரண். ஆனால் அதை தாண்டி இந்த தளபதிக்கு இருந்தது, அது அவருடைய பாதுகாப்பு அரண். இவருக்கு இருந்தது அல்லாஹ்வுடைய அரண். அல்லாஹ்வுடைய அரண் அவரிடத்திலே இருந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கொண்டு கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம் 800 ஆண்டு காலம் கடந்த ஒரு வரலாறு. அந்த வரலாறு முறியடிக்கப்பட்டது என்று சொன்னால் நீர் வழியாக பயணிக்காமல் தரை வழியாக மிகப்பெரிய பாஸ்போர்ட் என்று சொல்வார்கள், அப்படியான பகுதியில் இருந்து தரை வழியாக பயணித்து போர்க்கப்பல்களை கலச்சா என்று சொல்லக்கூடிய பாதை வழியாக அனுப்பி அந்த நீர்வழி கால்வாயை உடைத்து உள்ளே நுழைந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ரோமர்கள் இதை கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. இப்படியான வித்தியாசமான முயற்சி, யோசனை அவர்கள் எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால்,
இந்த வரலாறை எழுதுகிற ரோம பேரரசு வீழ்த்தப்பட்ட வரலாறை எழுதுகின்ற பொழுது டூகாஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அதை பதிவு செய்வார். எப்படி என்று சொன்னால், இது போன்ற ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று சொல்லக்கூடிய வரலாறு முகமது அல் ஃபாத்திஹி என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியால் நிகழ்த்தப்பட்டது, ஒரு ஆபிலால் நிகழ்த்தப்பட்டது. குர்ஆனை மனனம் செய்த ஒரு மனிதனால் நிகழ்த்தப்பட்டது. நாம் என்ன கருதுகிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிற மக்கள் அவர்கள் என்ன தொடர் வைப்பதற்கும் இன்னவர காரியங்களுக்கு மட்டும் உரித்தானவர்களா? ஒட்டுமொத்த சமூகத்தை வழிநடத்துகிற மக்களாக அவர்கள் மாற வேண்டும் என்றால் எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் அது நீங்கா இடம்பெற வேண்டுமா வேண்டாமா? குர்ஆனோடு என்னுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டுமா வேண்டாமா? இது நம்மை விட்டு அந்நியப்பட்டால் நாம் மிகப்பெரிய கைசேதத்திற்கு மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காசாவுடைய ஒரு குடிசையிலே பிறந்த அந்த பிள்ளையை உலகறிகின்ற சிறந்த தளபதியாக மாற்றுகிற நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆன் அவர்களுக்கு உதவியது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகவே என்னுடைய தொடர்புகள், என்னுடைய நடவடிக்கைகள், அந்த மக்கள், அந்த தோழர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அதே போன்று இன்றைய உலகத்தின் சாட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். நவம்பர் போன ஆண்டு நடந்த ஒரு விழாவிலே, அதாவது இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்ஸ்டாகிராமிலும், யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், இன்னவர இடங்களிலும் பல லட்ச மக்கள் அந்த இளைஞரை பின்தொடர்கிறார்கள். மிகச்சிறந்த பிசினஸ் மேன் அல் காரிசா என்று சொல்லி ஐஸ்கிரீம் நிறுவனம் உலகளாவிய அளவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த நபராக இருந்து கொண்டிருக்கிறார். உலக அளவிலும் அவருடைய நாட்டின் அளவிலும் அந்த நாட்டிற்கு நல்லெண்ண தூதுவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற மோட்டிவேட் ஸ்பீக்கராக இருக்கிறார். ஏன், என்ன காரணம்? மாத்திரமல்ல, ஸ்கூபா டைவிங், ஹைக்கிங், பல விளையாட்டுகளில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவருக்கு இடுப்புக்கு கீழாக எந்த உறுப்புகளும் கிடையாது. இடுப்புக்கு கீழாக எந்த உறுப்புகளும் இல்லை. பாதி மனிதர், அரை மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி தன்னுடைய உடலின் குறைபாடை பொலிட்டிக்கல் சயின்ஸிலே PhD வாங்குகிறார். அப்படியான நபர் தன் உடலின் குறைபாடை பொருட்படுத்தாமல் அவரது வாழ்வு மற்ற மக்களுக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு $220 பில்லியன் பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர். 2022 நவம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை கத்தரிலே அல்பைத் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கால்பந்து திருவிழா. அந்த திருவிழாவில் தொடக்க நிகழ்வில் சூரத்துல் ஹுஜராத் என்ற வசனத்தை ஓதி காண்பித்து துவக்கி வைத்த கானிம் அல் மிஃப்தா என்று சொல்லக்கூடியவர் தான் அவர். கானிம் அல் மிஃப்தா என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் மரபு ரீதியிலான குறைபாட்டால் கவுடல் ரெஹரசன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய ஒருவித நோய், அப்படியான நோயால் பாதிக்கப்பட்ட உலகில் பிறக்கின்ற 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு அந்த நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த குறைபாட்டை மறந்து ஒரு காரியாக இருக்கிறார், ஒரு ஆபிலாக இருக்கிறார். யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
என்று சொன்னால் அவரை அப்படி பயணிக்க வைத்தது எது? இந்த குறைபாட்டை கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவரை, அந்த குடும்பத்தை, அந்த பெற்றோரை ஊக்குவித்தது. இந்த குழந்தை பிறந்தால் நீடிக்காது, அது மிகப்பெரிய கஷ்டத்தை தரும், பல நாட்கள் அது வாழாது என்றெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒருவேளை குழந்தை பிறந்தாலும் கண்டிப்பாக இறந்தே பிறக்கும். இன்றைக்கு 22 வயது, இறந்தே பிறக்கும். அப்படி பிறந்தாலும் நீண்ட நாள் வாழாது, சிரமத்துடன் தான் வாழும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட செய்தி. என் குழந்தைக்கு இடுப்புக்கு கீழாக இடதுகால் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வலதுகால் இல்லை என்றாலும் பரவாயில்லை, இடது காலாக என் கணவரும் வலது காலாக நானும் இருந்து அந்த குழந்தை என்ன செய்வோம், வளர்ப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த பெற்றோருடைய உத்வேகம் அந்த நபரை இன்றைக்கு பயணிக்க வைத்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஹானிம் என்று சொன்னால் போரிலே பங்கு பெற்று திரும்பக்கூடியவர் என்று பொருள். அந்த போரிலே பங்கு பெற்று திரும்பக்கூடியவருக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படியான வார்த்தையோடு பெயர் வைக்கப்பட்ட மிஃப்தா, திறவுகோல், அப்படியான பெயருக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தார் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். வளைகுடா நாடுகளில் மிக உயரமான கரடுமுரடான மலைச்சிகரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஓமனில் இருக்கக்கூடிய ஜபல் அஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிகரங்களில் ஏறி இருக்கிறார். அந்த சிகரங்களில் ஏறி சாதனை படைத்திருக்கிறார். இடுப்புக்கு கீழாக எந்த உறுப்பும் இல்லாத ஒரு இளைஞர். அவரை அதை தூண்டியது, அவரை எப்படி செய்ய வைத்தது, அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம், அதை அவர் குறிப்பிடுகிறார். என் குர்ஆன் தான் என்னை வாழ வைக்கிறது, என்னை இவ்வளவு சாதனைகளுக்கு மாற்றுகிறது என்றால் என்னுடைய வேதம் அது என்று பிரதானமாக சொல்லுகிறார். என்று சொன்னால் 2016 உம்ரா செய்வதற்காக வேண்டி ஹரம்க்கு வந்த பொழுது அவருக்கு மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மிகச்சிறந்த சாதனையாளர் என்ற அடிப்படையில் பல சாதனைக்கு சொந்தக்காரர் என்று அந்த அரசு அவருக்கு சிறப்பு ஏற்பாட்டை செய்தது. என்னுடைய உடலில் நான் எப்படி பயணிக்க வேண்டும் அப்படியே பயணித்து வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இரு கைகள் ஊடாகவே அவருடைய உம்ராவும் தவாவும் நடந்தது. அல்லாஹ்விடத்தில் இந்த குறைபாட்டுக்குண்டான கூலியை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார் என்றால் ஹானிம் அல் மிஃப்தா குர்ஆனோடு எவ்வளவு இறுக்கமான அடர்த்தியான தொடர்பை கொண்டிருந்தார் என்பதை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியான சமூகத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடத்திலே குர்ஆன் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என் மனைவியிடத்தில் குர்ஆன் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளிடத்தில் என் மறை எவ்வளவு கோரச்சி கொண்டிருக்கிறது, என் சமூகத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய பலம் என்ன? நான் ஒரு வித மயக்கத்தில், ஒரு வித போதையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்ன போதை? நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நான் மார்க்கத்தில் இருக்கிறேன், குர்ஆன் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மதமதப்பு என்ன செய்கிறது? என்னை அந்த அது மாதிரியான போதையில் பயணிக்க வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறானா இல்லையா? அவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொண்டார். அப்ப அந்த வரலாறுடைய பாதிப்பிற்கு வரணுமா வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَإِنَّ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدْ اهْتَدَوْا. அந்த மக்களை போல, அவர்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதற்கு முந்தைய வாழ்ந்த சமூகத்திற்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? இதற்கு முந்தைய நபிமார்களுடைய கௌமல் இருக்கிறார்களே, அவர்கள் மார்க்கத்தை பெற்றால் அவர்கள் மாத்திரம் அதை பின்பற்றினால் போதுமானது. அவர்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உள்ள உம்மத்து வரை
அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. எனக்கு கிடைச்ச மார்க்கத்தை நான் என்ன செய்வேன்? பின்பற்றி கொண்டு வாழ்ந்து மரணித்து போவேன், அவ்வளவுதான். இந்த உம்மத்திற்கு அப்படியா என்றால் இல்லை. இந்த உம்மத்திற்கு என்ன, நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் போதுமானதல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிற மக்களை இழுக்க வேண்டும். அதனால் தான் இந்த சமூகத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறான் அல்லாஹ்? சிறந்த சமூகம், குன்தும் ஹைர் உம்மா என்று ஏன் பெயர் வைத்தான்? சர்டிபிகேட்டும் கிரேடும் சாதாரணமாக கிடைச்சு வருமா? தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். ஏன் அல்லாஹ் சொல்றான்? நன்மை ஏவி தீமை தடுத்தால் தான் அந்த கிரேடு. உங்களுக்கு அது வாஜிபு. நீங்கள் செய்யவில்லை என்றால் குற்றவாளி. நீங்கள் என் குடும்பத்தில், என் பிள்ளையிடத்தில், மகளிடத்தில் சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளி, எனக்கு தண்டனை உண்டு. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அன்றுக்குரியவர்களே, என்னோடு, என் குர்ஆனோடு, என் இறையில்லத்தோடு, என் திக்ரோடு நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பணி, என்னுடைய வேலை அல்லாஹ் எனக்கு ஓய்வை தருகிறானோ அப்பொழுதெல்லாம் நான் ஓய்வை உண்டாக்கியாவது நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தான் எப்பொழுதும் பிஸி. எனக்கு எதற்கும் நேரம் இருப்பதில்லை, எனக்கு எதற்கும் நேரம் இருப்பதில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மிகச்சிறந்த சமூகமாக நான் மாற வேண்டும் என்றால் இந்த குர்ஆன் என்னை விட்டு அந்நியப்படுமானால், இந்த குர்ஆன் எனக்கு அரணாக இல்லாமல் போகுமானால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? பிற மக்களிடத்திலே கையேந்தி நிற்கிற, அவர்கள் கால்களுக்கு பின்னால் நிற்கிற, அவருடைய ஏற்றிற்கும் பேச்சிற்கும் கைசேதத்திற்கும் ஆளாகிற, வழி இல்லாத வெளிவிதுங்கிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குன்தும் ஹைர் உம்மாவாக மாறுவதற்கு, அல்லாஹ் சொல்கிற சிறந்த சமூகம் எப்படியானது என்பதை தேடுவதற்கு, அப்படியான அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் பதவியும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.